தங்கமயில் வீட்டில் ரொம்ப அழுதுட்டு இருந்தாலும் பாக்கியம் தைரியம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின விஷயமா திரும்பவும் இங்கே நோட்டீஸ் வருது. கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுமே தங்கமயிலுக்கு பயங்கர கோவம், அழுக எல்லாமே வருது தாமா மேலே. அம்மா, அவர் என்ன நினச்சாரோ இதை மாற்ற முடியாதுன்னு சொன்னார்ல, இப்போ அதே போல் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயம் அதிகமாகிடுச்சுன்னு தங்கமயில் சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. உடனே பாக்கியமும் மாணிக்கமும் தங்கமயில பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாரு மயிலு, எது நடந்தாலும் சரி, நான் அவருக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்டில் ஸ்ட்ராங்காக நீ நிற்கணும். அப்படி நின்னா மட்டும்தான் உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அம்மா எப்படிம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க தங்கமயிலும். உடனே பாக்கியம், எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்காத மயில், எல்லாத்தையும் நம்ம தைரியமாக தான் நின்று இங்கே ஜெயிக்கவும் செய்யணும். இப்போ பாரு, அவங்க மேலே தப்பே இல்லைனாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் தயங்கி நின்னேனா? இல்லைல்ல, உன் வாழ்க்கைக்காக நான் முன்னாடி வந்து நிற்கலை. அப்போ நீ உன் வாழ்க்கைக்காக எவ்வளவு போராடணும். உனக்காக நானே இவ்வளோ முயற்சி எடுக்கும்போது அதை விட அதிக முயற்சியை நீ எடுத்தால் தானே அங்கே அந்த குடும்பத்தில் போய் நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியமும். இதை கேட்ட இங்கே தங்கமயிலும் சரிம்மா அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு வீட்டில் பாண்டியன் சரவணனை பார்த்து கேட்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா, அவள் அழுது நாடகம் ஆடினாலும் சரி, நீ அவளுக்கு விவகாரத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அம்மா, இதை நீங்கள் எனக்கு வேற சொல்லணுமா? அவள் மேலே கொஞ்சமாவது ஒரு சின்ன கரிசனம் இருந்துச்சு. ஆனால் எப்போ நம்ம மொத்த குடும்பத்தையும் ஜெயில் ஸ்டேஷனு கொண்டு போய் உட்கார வச்சாலும் அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அவ கூட நான் வாழ போகிறது இல்லை. இது யாராலையும் மாற்ற முடியாதுமான்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பி போக, இவன் வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்கன்னு இங்கே கோமதி சொல்லிட்டு அழுகிறாங்க பாண்டியன் கிட்டையும். அத்தை கவலைப்படாதீங்க தானே இங்கே கோமதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு வாசலில் இங்கே பாண்டியன் குடும்பம் தனியாக, தங்கமயில் குடும்பம் தனியாக நிற்க, தங்கமயில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க. அங்கே சரவணனையே பார்க்குறாங்க. சரவணன் முறைச்சி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அம்மா, மாமாம்மா, மாமாம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி, அதுக்கு என்ன இப்போ, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல, நான் சொன்னதை மட்டும் நீ சொன்னால் போதும்னு சொல்லும்போது சரின்னு தலையாட்டிடுறாங்க இங்கே தங்கமயிலும். அதே போல் இங்கே சரவணனும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போகிறாங்க. அங்கே தங்கமயிலையும் கூப்பிடுறாங்க, சரவணனையும் கூப்பிடுறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த பெரிதல் ஓகே தானேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும் செய்கிறாங்க. எனக்கு இவளை விவகாரத்தை பண்ணணும், நான் டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணிட்டேன், ஆனால் இவள் இன்னும் சைன் பண்ணலைன்ற மாதிரி சரவணன் சொல்ல, ஏமா உனக்கு இதில் விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும், அவர் இல்லாத வாழ்க்கையினால் யோசிக்க முடியாது, நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழுவேன், அவர் கூட தான் இருப்பேன், என்னால் அவரை விட்டு எங்கேயும் போக முடியாது, என்னை தயவு செஞ்சு அவர் கூட சேர்த்து வச்சிருங்க, என்னை விட்டுடாதீங்க மாமான்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுக, அப்போ இந்த விவகாரத்தில் உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லி கேட்க, எனக்கு சம்மதமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் இவ கூட வாழ முடியாது அப்படி நாங்கள் நிற்கிற சரவணன் சொல்ல, ஆமாம், இந்த பொண்ணை விவகாரத்தை பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்க, முதல் காரணம் என் வீட்டுக்குள்ளே போய் சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, வயசு விஷயம், வேலை விஷயம், படிப்பு விஷயம், குழந்தை விஷயம்னு ஏகப்பட்ட பொய்களை இந்த தங்கமயில் குடும்பம் சொல்லியிருக்காங்க. இன்னும் எத்தனை பொய்கள் மறைச்சிருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான். அதை விட இங்கே பொய் கேஸ் கொடுத்து எங்கள் எல்லார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நாள் முழுக்க ஜெயில இங்கே உட்கார வச்சதுக்காகவும் இவளை நான் விவகாரத்தை பண்ணியே தான் தீர்வேன்னு அங்கே சரவணன் சொல்ல, என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க நீதிபதியும். அப்போ வக்கீல் சொல்லும்போது, இங்கே வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு சொல்றியாமா அப்படின்னு கேட்க, அங்கே தங்கமயிலே எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. உடனே நீதிபதி சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் முதல்ல இதை நான் கொடுக்குறேன், போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி என்ன பண்ணுறாங்க, கவுன்சிலிங்க்கு ஒரு பேப்பர் கொடுத்து விட்டுறாங்க. ரெண்டு பேருமே வெளியே வர, என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அதுக்கு கோமதி கேட்குறாங்க. அதுக்கு சரவணனும், இல்லை இன்னும் இல்லைம்மா, கவுன்சிலிங் போக சொல்லியிருக்காங்க, மொத்தம் 3 கவுன்சிலிங் நடக்கும்பா அப்படின்னு சொல்ல, அது எதுக்குன்னு சொல்லி கேட்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொல்லி கொஞ்சம் அறிவுரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இதுன்னு அங்கே கோமதி சொல்ல, அம்மா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரவணனுக்கு போகும்போதே ஒரு யோசனையும் வருது. சரி, நாம் இது மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முதல்ல கவுன்சிலிங்க்கு உள்ளே போகிறாங்க சரவணன் உள்ளே போயிட்டு கொஞ்சம் வெளியே வராங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு வெளியே இருக்க வச்சிட்றாங்க இங்கே சரவணனை. அடுத்து தங்கமயில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன தங்கமயில் உட்கார, உனக்கு என்னம்மா பிரச்சனை, உனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா, அவர் சொன்ன எல்லா குற்றங்களையும் நான் கேட்டேன், நீ ஆரம்பத்தில் போய் சொல்லிட்டு உள்ளே போனதை தவறு தானமான்னு சொல்ல, நான் தப்பு தான் செஞ்சேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு என் மாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க மயிலும். ரொம்ப கதறி அழுகிறத பார்த்தா அவங்களுக்கே ஒரு
பார்க்கும் எங்கள் தங்கமையில பார்த்தா பாவமாக தான் இருக்குது. சரிம்மா, எது நடந்தாலும் நீ உறுதியாக இருந்திருக்கணும்ல, நீ எதுக்காக அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு தங்கமையில் அழுதுகிட்டே இருக்க, சொல்லுமா, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலாவது கூட அவர் கொஞ்சம் மனசு இறங்கி வரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்னால இப்போ பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, நான் இதை வேணும்னு பண்ணலை, நான் இதை வேணும்னே பண்ணலை, அம்மா அப்பா சொல்லி தான் இதை செஞ்சேன், அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு அவங்க ஜெயிலில் இருக்கிறதுல உடன்பாடு இல்லை, இப்படி செஞ்சால் அந்த வீட்டில் இருக்கவங்க உன்னை ஏற்றுப்பாங்கன்னு சொன்னதுனால தான் இதை நான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாச்சும் என் அம்மாவை என் கூட சேர்த்து வச்சுருங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன், அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கமேல் ரொம்ப அழுக, கொஞ்சம் வெளியே இருமான்னு சொல்லி வெளியே இருக்க வச்சுட்டு உடனே அங்கே உட்காந்துருக்க அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க, தான் மொபைலில் அந்த தங்கமேல் பேசின வீடியோவை எடுத்து அந்த ஆதாரத்தை நீதிபதி கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் மூலமாக அனுப்பவும் செஞ்சிடறாங்க. பிறகு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க எங்கள் சரவணனையும் தங்கமேலையும் உள்ளே கூப்பிடுறாங்க. கவுன்சிலிங்க இங்கே உங்கள் 2 பேருக்கும் 3 தடவை நடக்கும், கொஞ்சம் யோசிங்க, வாழ்க்கைன்றது இதோட முடிஞ்சு போக போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் தான் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குது, நிதானமாக விட்டு கொடுத்து போகிறதும் வாழ்க்கை தான், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுறதுல தான் இருக்குன்னு சொல்லி அங்கே கவுன்சிலிங் கொடுக்குறவங்க சரவணனுக்கும் தங்கமயிலுக்கு எடுத்து சொல்லி வெளியே அனுப்ப, வெளியே வந்த மயிலு மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அழுதாலும் சரவணனுக்கு மன்னிப்பு கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ரொம்ப கோவத்தோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து தான் அம்மா அப்பா கிட்ட போய் நிற்கவும் செய்கிறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு நிற்கிற தங்கமயில் கிட்ட பாக்கியம் கேட்க, கவுன்சிலிங் தாமா கொடுத்தாங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க சொல்லியிருக்காங்க, மாமா கொஞ்சம் யோசிச்சார்னா என் வாழ்க்கையும் அவர் கூடவே இங்கே போகவும் செய்யும் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இரு மயிலு, நீ தான் உன் விருப்பத்தை சொல்லிட்டல, இவங்களுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் நிற்கிறாங்க. அடுத்ததாக ஹியரிங் வருது. அடுத்த ஹியரிங்லேயே அன்னைக்கே வந்துட்டு இந்த ஆதாரம் இருந்ததுனால நீதிபதி கிட்ட போனதுனால இங்கே தங்கமயிலையும் சரவணனையும் கூப்பிடுறாங்க. அதான் இன்னைக்கு இதோட முடிஞ்சு போச்சே, பின்ன எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியலேன்னு வக்கீல் ஒரு பக்கம் குழம்பி போய் நிற்க, வக்கீல் உள்ளே போய் கேட்டுட்டு வெளியே வந்து உங்கள் 2 பேரையும் தான் வர சொல்கிறாங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஒரு பக்கம் சரவணன், இன்னொரு பக்கம் தங்கமயில் போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பாண்டியன் குடும்பம், அந்த பக்கம் தங்கமயில் குடும்பம் 2 பேருமே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ அங்கே நிற்கிற நீதிபதி இங்கே கேட்குறாங்க, உட்காந்துருக்க நீதிபதி தங்கமயிலை பார்த்து கேட்குறாங்க, ஏமா உன் வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனையா, நடந்த விஷயம் எல்லாமே இதுதானா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்ல, அப்போ நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து பொய் கேஸ் கொடுத்தது தப்பு இல்லையா, ஒரு அப்பாவே குடும்பத்தை பொய் கேஸ் கொடுத்து நைட்டு முழுக்க அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வச்சது தப்பு இல்லையா, உன் வாழ்க்கைக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கைகளை விளையாடுறது தப்பு இல்லையா, ஒரு படித்த பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு, இப்படி எத்தனை பேரை அந்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க, இது எல்லாமே உன்னுடைய சுயநலத்துக்காக செஞ்சது தப்பு இல்லையா, நீ இப்போ சொன்ன பொய்க்காக நீ அந்த குடும்பத்தை திரும்பவும் பழி வாங்குறது தப்பு இல்லையா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை எங்கள் தங்கமயில பார்த்து கேட்குறாங்க. தங்கமயிலும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க பாக்கியமாக அதிர்ந்து போக, பொய் கேஸ் கொடுத்த வழக்குக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்க மொத்த பேரையும் உள்ளே தூக்கி வைக்க என்னால் முடியும்னு நீதிபதி சொல்ல, ஐயா அது அப்படின்னு இங்கே பாக்கியம் சொல்ல, எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்கன்னு சொல்ல, மேலே ஏறி பாக்கியம் நிற்கிறாங்க. இல்லைங்கய்யா அது வந்துன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கம்மா, நீங்களும் உங்கள் குடும்பமும் சேர்ந்த போய் வெட்ட வெளிச்சம் அடிச்சு அதை நீங்களே பாருங்கன்னு தாங்கிட்டே இருக்க வீடியோவை அங்கே இருக்க ஸ்க்ரீனில் போடவும் செய்கிறாங்க. தங்கமயிலுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக இருந்த டாக்டர் இங்கே தங்கமயில் பேசினதை வீடியோ எடுத்திருக்காங்க. அதுவும் சரவணன் சொன்னதை ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டதுனால மட்டுமே தான் அந்த வாயிலேருந்து உண்மை வரவழைக்க டாக்டர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் தங்கமயில் தன் அறியாமல் தன் மாமா தனக்கு கிடைக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையுமே சொல்ல, அதை அவங்க வீடியோ எடுத்து உடனே நீதிபதிக்கு அனுப்பவும் செஞ்சுறாங்க. நீதிபதிக்கு பிறகுதான் உண்மை தெரியுது. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை பழிவாங்க மேலும் அதை விட பெரிய பொய், இது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்றதுக்காக தான் இங்கே நீதிபதி திரும்பவும் அவங்கள 2 பேரையும் வரவழைச்சி இங்கே பேசவும் செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த வீடியோவை பார்த்த மாணிக்கம் பாக்கியம் தங்கமயில் எல்லாருமே அதிர்ந்து போக, அம்மா அது என்னம்மா இது அப்படின்னு மயில அழுதுகிட்டே இங்கே தம்மாவை பார்க்குறாங்க. சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷம், கையை எடுத்து வேகமாக அங்கே நின்றுட்டு இருக்க அந்த கூண்டு மேலே அடித்து பயங்கரமாக கோவமும் அதே நேரம் சந்தோஷத்தோடையும் மாட்டிக்கிட்டீங்களான்ற மாதிரி பார்க்கும் செய்ய, அங்கே நின்றுட்டுருக்க பாண்டியன் குடும்பம் அதை அப்படியே பார்க்குறாங்க. என்ன மேடம் இங்கே இந்த கேஸ் விசாரித்தது யாருன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்க போலீஸை வரவழைக்கிறாங்க. சார் நாங்கள் தான் சார் அப்படின்னு சொல்ல, ஒரு கேஸ் ஒரு குற்றம் அது சுமத்தப்பட்டிருக்குன்னா எல்லா வகையிலையும் விசாரிக்கணும், விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்க, விசாரித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை விசாரித்து கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இவங்க கொடுத்துருக்க பொய் கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன விசாரிச்சிங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார் விசாரித்தோம், விசாரிக்க போன இடத்துல எல்லாருமே இந்த குடும்ப
குடும்பத்தை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னாங்க. ஆனால் 4 செவத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணு சைட்லேருந்து ஏதாவது விசாரிச்சிங்களான்னு கேட்க, இல்லை அது அப்படின்னு தயங்கி நிற்க, விசாரிச்சிருக்கணும், விசாரிக்காதது உங்கள் தப்பு தானே அப்படின்னு நீதிபதி திட்டமும் செய்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வேலை பார்த்துட்டு இருந்த அந்த 2 லேடி போலீஸையும். அப்புறம் தங்கமயில் பாக்கியத்தை பார்க்குறாங்க. இந்த டிவோர்ஸ் கேஸை நான் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து நடத்தலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஒரு பொறுமைக்கும் எல்லை இருக்குன்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு குடும்பம் இந்த அளவுக்கு பொறுத்து போகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு பொண்ணை பெற்றவங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அதை பெருசுப்படுத்தணும்னு எந்த அம்மா அப்பாவும் நினைக்க மாட்டாங்க. குற்றம் முழுக்க முழுக்க இந்த பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பையனுடைய காரணங்கள் தான் குடும்பத்துக்காக இந்த பையன் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த பையனுடைய சந்தோஷத்துக்காகவும் அந்த பையனுடைய எதிர்காலத்துக்காகவும் இந்த கோர்ட் 2 பேருக்குமே இங்கே டிவோர்ஸ் வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பேப்பரில் எழுதிடுறாங்க. இந்த இனிமே இவங்க 2 பேருக்கும் கணவன் மனைவின்ற எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீதிபதியை இங்கே தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. பொய்யான குற்றம், பொய்யான ஒரு கேஸ் கொடுக்குறவங்களுக்கு தண்டனை இந்த வகையில் தான் போய் சேரும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இனிமே இந்த மாதிரி பல பேர் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தீர்ப்பை நான் இப்போதே வழங்குறேன்னு நீதிபதியை சொல்ல, அதை கேட்டுட்டு பாக்கியமும் அவங்க குடும்பமும் அதிர்ந்து போக சரவணன் இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 ஹியரிங் 3 ஹியரிங்னு இப்படி போயிட்டே இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரே நாளில் உன்னை நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, சந்தோஷமாக இருக்கு. இனி என் குடும்பத்தை நான் சந்தோஷமாக தாண்டி பார்ப்பேன். உனக்கும் என் குடும்பத்துக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை. என் மேலே எங்கள் குடும்பத்து மேலே பொய்யான கேஸ் போட்டல, அதுக்கான தண்டனை உனக்கு இது தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அம்மா அப்பா கிட்ட போய் நிற்க, இங்கே பாண்டியனும் கோமதியும் நேராக பாக்கியம் பார்க்க போகிறாங்க. உங்கள் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஒரு நாளும் நாங்கள் நினச்சதில்ல. ஆனால் உங்களுடைய ஆசையால் உங்கள் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உண்மையாகவே இதை நினைக்கும் போது வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் பையனுக்காக நாங்கள் இதை செய்ய வேண்டிய கடமையில் தான் இருக்கோம். ஏதோ நல்ல குடும்பம்னு நான் நினச்சி என் பையனுக்கு இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன். என்னாலேயே என் பையன் வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆயிடுச்சு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு பாண்டியன் சொல்ல, இவங்க கிட்ட என்னங்க பேச்சு, வாங்க போகலான்னு கோமதி பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. மொத்தத்தில் தங்கமயில் ஒன்று கதறி அழுது அந்த கோர்ட்டு வாசல்லையே கீழே உட்காந்து தரையில் கையை போட்டு அடிச்சுட்டு வேகமாக அழுது சத்தம் போடவும் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது சமாளிக்க முடியாமல் இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் தவிச்சு போய் தான் நிற்கிறாங்க.